எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல கூட எனக்கு அடிக்கடி என் மனசுல கொஞ்சம் உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு வசனம், ஏதாவது உலக பிரகாரமான ஒரு சோர்வு அது மாதிரி வரும்போது, உலகத்துல நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஹியூமன் பீயிங் நம்ம இப்போ ஒரு பிரின்சிபல்கிட்டயோ இல்ல ஒரு ஆபீசர்கிட்டயோ வேற யாருக்கிட்டயாவது நம்ம கை கட்டி நின்னு பதில் சொல்லணும்னு ஒரு பயம் நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம ஓடிடுவோம். அந்த அந்த இடத்துக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லாம இருக்கிற மாதிரி டக்குன்னு டான்னு போய் இப்ப வேலை மேல ஒரு பஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்படிலாம் நம்ம ஓடிடுவோம். ஆனா அதே இது நம்மள நேருக்கு நேரா நின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஆஹ் அதாவது நேர்ல நின்னு கேட்டு நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்கக்கூடிய இடத்துல நம்ம தெய்வமா கொண்டு இருக்கிற ஏசப்பா இல்ல. சோ நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்ற இடம் எல்லாமே ஏசப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 2 வசனம் வாசித்துக்கிறேன். ஒரு அதிகாரம் வாசித்துக்கிறேன். அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்றோம். சர்ச்சுக்கு போறோம். அ ச கொஞ்சம் லேட்டா போனோம்னா கூட, ஆண்டவர் தானே மன்னிச்சுக்குவாரு. நம்ம சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய நேரங்கள்ல தட்டி கழிக்கிறோம். இப்போ உதாரணமா என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, சர்ச்சுக்கு கடகடன்னு கிளம்பிடுவேன். ஆனா என் பையன் கொஞ்சம் லேட் பண்ணுவான். அவன விட்டுட்டு போயிட்டேன்னா, அவன் வரமாட்டான் சர்ச்சுக்கு. வராம, "இல்லம்மா கிளம்புன நேரத்துக்கு எனக்கு டாய்லெட் வந்துருச்சு, எனக்கு வயிறு வலிக்குது." அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான்றதுக்காக, இல்ல குடும்பமா போணும் அப்படின்றதுக்கு, நான் என்ன பண்ணுவேன், இவன கட்டாயமா வாலிப வயசுல நம்ம ஆண்டவர தேடணும், சபை கூடி வருதல், இதற்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் குடுக்கணுன்றத பேஸ் பண்ணி, அவன இழுத்துக்கிட்டு போவேன். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடும். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நான் அப்போ ஏசப்பா மன்னிச்சிடுங்க சாமி. வாரம் வாரம் இது மாரி இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு பின்னாடியாவது அப்படி போறா மாரி இருக்கும். ரொம்ப உறுத்தலா இருக்கும். சோ அப்ப நான் இந்த மாரியெல்லாம் இது பண்ணேன். அதே மாரி காலையில அவசர அவசரமா நம்ம எழுந்திரிக்கும்போது கொஞ்சம் லேட் ஆயிட்டோம், ஒரு அசதி ஆயிடுச்சு. வெயில்னால நமக்கு சரியா தூக்கம் வரல. ஆனா விடியும்போது தான் கொஞ்சம் தூக்கம் நல்லா வருது. அப்படின்ற நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், டக்குனு ரெடியாயி கிளம்பி போகணும்ன்றத விட்டுட்டு, ஆண்டவருக்கு பைபிள் வாசிக்கிறதுலயோ, இல்ல மனசார ஒரு பிரேயர் பண்றதுலயோ, அவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ். அவருக்கு குடுக்க வேண்டிய இடத்த குறைச்சிடுறோம் நம்ம அந்த இடத்துல. குறைச்சுட்டு அந்த மாரி அது எனக்கு ரொம்ப ஒரு கில்ட்டியா எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. சோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், அப்போ இந்த ஒரு மெசேஜ் ஒண்ணு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலாவும், ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் இருந்தது. என்ன திருத்திக்கிறதுக்கும், நான் இனி அந்த மாரி செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து, அப்பா எனக்கு இந்த மாரி எனக்கு அ உமக்கு முதலிடம் குடுத்துட்டு, மீதி காரியத்த நான் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. எப்பவுமே எழுந்திரிச்சுட்டு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு, அ அ கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, பைபிள் வாசித்து பிரேயர் பண்ணிட்டு போறது சாதாரணமா எல்லாரோட இதுலயும் உண்டு. ஆனா, அந்த ஒரு வசனத்த ஒரு கடமைக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரங்கள்ல வாசிக்கிறது, கட கட கடன்னு அப்படியே நடந்துட்டே ஒரு பிரேயர் பண்றது, அந்த மாரி கொஞ்சம் நேரங்கள்ல நான் செய்வேன். அதுக்காக தான் நான் இது பண்ணேன். ஆனா நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் பைபிள் வாசிக்காமலோ, ஒரு ஜெபம் பண்ணாமலோ, நான் அன்னைக்கு என்னோட வேலைய ஆரம்பிச்சு செய்து, கட கட கடன்னு உலக பிரகாரமான காரியத்துக்கு நான் ஓடும்போது, அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தால ஹர்ட் ஆயி, அப்படியே ராத்திரிக்கு பைபிள் எடுத்து கையில வச்சுக்கிட்டு உட்காரும்போது, கண் கலங்குற மாரி ஒரு சூழ்நிலை வரும். அப்ப ஆண்டவர் உணர்த்துவார். இன்னைக்கு நீ எனக்கு குடுக்க வேண்டிய ஒரு ஒரு முதலிடத்த குடுக்காம, உலக பிரகாரமா நீ ஓடிட்டியே! அப்படின்ற மாரி மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா! அப்படி இப்படின்னு சொல்லுவேன். சோ அதனால எனக்கு உணர்த்தப்பட்டத நான் உங்களோடு கூட சில வார்த்தைகள் ஷேர் பண்றேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள ஆசீர்வதிப்பாராக. அந்த காலத்துலலாம் மனிதர்களுக்கு தேவைகளா இருந்தது முதல்ல ஆடையா இருந்தது. அதுக்கு ஆகாரம் தான் முதலாவது இருந்தது. அப்புறம் ஆடையா இருந்தது. சோ என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு பொருளையும் தேடி, 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 தேடி ஒரு தேவை நிறைவேறின பிற்பாடு, அடுத்த ஒரு பொருள். அது நிறைவேறினோனே, இப்போ ஒரு சின்னதா ஒரு சைக்கிள் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வச்சுக்கலாமே. சைக்கிள்ல நடந்தே போறோம். ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்றோம். அப்புறம் கவர்மெண்ட் பஸ்ன்றோம். இல்ல நம்ம சைக்கிள்னா நம்ம கொஞ்சம் தனியா இதுவா போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் சைக்கிள் வாங்கிட்ட பிற்பாடு கொஞ்சம் வண்டி இருந்தா நல்லா இருக்குமே! இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடா போலாமே! அதுக்கு அடுத்தது காரு. அப்படியா நம்மளோட ஆசைகள் ஜாஸ்தி ஆயிக்கிட்டே போகுது. தேவைகளும் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு பொருள் வாங்கணும்னா இன்னொரு பொருள், இன்னொரு பொருள் வாங்கணும்னா இன்னொரு பொருள். இப்படியே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சோ இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க, இதெல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? நம்ம உலகத்துல அ வாழ்ற வாழ்க்கையில நம்மளுக்கு நெறைய தேவைகள் இருக்குது. எவ்வளவோ அத்தியாவசிய தேவைகள் இருக்குது. ஒரு குடும்பம்னா, ஒரு பிள்ளைங்கள நம்ம நடத்தணும்.
அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து, ஒரு சாப்பாட்டுல இருந்து, ஒரு நல்லது கெட்டது துணிமணி, மத்தவங்கள போல வாழணும்னு பிள்ளைங்க நம்மகிட்ட கேட்கும்போது, அப்போ ஒரு கில்ட்டியா இருக்கும். ஐயோ! வாங்கி குடுக்கறதுக்கு முடியலையே, நம்மகிட்ட காசு இல்லையே அப்படின்றதுல. இந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆ காசு வச்சிருக்கிறவங்க அவங்கவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனா காசு இல்லாத நம்மளுக்கு, அதாவது காசு இல்லாத நம்மளுக்கு தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. பிரசங்கி 4ல மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. என்னதான் நம்ம தேடினாலும், என்னதான் நம்ம தேடி போனாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. இது இல்லன்னா அது, அது இல்லன்னா அதை விட பெருசு, அதை விட ரொம்ப பெருசு. இப்படி நம்ம ஆசை போய்க்கிட்டே இருக்குது. பிளஸ் நம்மளுடைய தேவைகளும் இருக்குது. அதே நேரத்துல விக்கிற விலைவாசியில நம்மளால எதுவும் ஒண்ணும் செய்ய முடியல. இந்த மாரி ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்றோம். பிளஸ் பிரசங்கி 1:8 சொன்ன மாரி, காண்கிறதுனால் கண் திருப்தியாவதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுவதும் இல்லை. எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது. அது தேவைகளை நம்மளுக்கு பூர்த்தி செய்து கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. சங்கீதம் 65ல சங்கீதம் 65:2 இது நம்மளுக்கு எப்படி நம்ம இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத பார்த்தா, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்ம முதலாவது ஆண்டவரை தேடி அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது, மாம்சமான எல்லாருமா போய் நம்ம அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி நம்ம தேடி அதை கேட்கும்போது ஆண்டவர் அது எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் இடத்துலதான் போகணும். அவரோட சமூகத்துலதான் தேடணும். அவரைதான் எல்லாரும் ஆண்டவர் இடத்துல கேட்கணும். இது எல்லாம் நம்ம கேட்கும்போது, அவரோட சமூகத்தை நாடி, தேடி, அவற்றை கேட்டு எல்லாம் பண்ணும்போது, இந்த நம்மளுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் நம்மளுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்மளோட பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக ஆண்டவர் நம்மளை அதிக அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல மனுஷன் என்ன பண்றான்? நகை, பணம், வீடு, இந்த மாதிரியான அசையா பொருள் இது எல்லாத்தையும் தேடணும். இதுக்காக தான் ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இதை தேடுறதுனால யாருக்கும் எந்த ஒரு திருப்தியும் ஆகுறதே கிடையாது. இவை எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுக்கறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த உலக பிரகாரமான காரம் இது இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து, அவரோட வேதத்தை வாசித்து, அவருக்கு அவரோட கூட நம்ம பேசும்போது, அப்ப அதனால ஏற்படுகிற ஒரு உன்னதமான ஒரு நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஏற்படுகின்ற ஒரு உறவு இருக்குது இல்லைங்களா? அதனாலதான் நம்ம நிறைய அதிகமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப உதாரணமா சாரிபாத் விதவையை எடுத்துக்கோங்க. எலியா தீர்க்கதரிசி அங்க போய் உட்கார்றாங்க. அப்போ சாரிபாத் விதவை அவங்க பையனும் அந்த சுள்ளி பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குதான்னு கேக்குறாரு. அதுக்கப்புறமேலு தண்ணி இருக்குதுன்னு சொல்றாங்க. வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது. இது நாங்க ஒரு இது சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்களும் என் பையனும் செத்துருவோம் நாங்க. கடைசியா எங்க உயிர் வாழ்றதுக்கு இது மட்டும் தான் எங்க கிட்ட இருக்குது அப்படின்றார். அந்த நேரத்திலயும் ஆனா அந்த விதவை என்ன பண்றாங்க, எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, எனக்கு முதலாவது 1 சுட்டு கொண்டுட்டு வாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க உங்களுக்கு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல சொல்ல, இந்த லேடி கேக்குறது மூஞ்சி முகம் தெரியாம யாராவது ஒருத்தர் இருந்தா கூட கொடுக்கணும். அவர் கேட்ட விதம் அது ஒரு முதல்ல கொடுக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை இருந்ததுனால, தன்கிட்ட இருந்த ஒரு வறுமையிலையும் இவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. சோ 3 வருஷமும் 6 மாதமும் அந்த நாட்டுல பஞ்சம் இருந்த நேரத்துல கூட இந்த லேடி இந்த மாதிரி கொடுத்ததால அவங்களுக்கு சாரிபாத் விதவை கொடுத்ததால அப்பமும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. இது தேவனுடைய தேவன் நமக்கு செய்கிற நீதி. அவரை நம்ம தேடும் போது அவர் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த நீதியை செய்யறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுகிறார். நம்மளுக்கு என்னென்ன நம்ம கேட்கிறோமோ நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஒண்ணுமே இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு காரியங்களை குறிச்சு சொல்லி அவரை நம்ம துதிக்கும் போதும் தேடும் போதும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இப்ப பக்தி பக்தியின் மூலமா படிப்படியா நம்ம உயர்ந்து வர்றோம். அப்புறமேலு விசுவாசத்தின் மூலியமா நம்ம உயர்ந்து வரோம். பொறுமையினால நம்ம உயர்ந்து வருகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் மூலியமா நம்ம உயர்ந்து வருகிறோம். துதி, ஆராதனை
இப்படியே பண்ணி பண்ணி ஆரம்ப காலகட்டங்கள்ல ஆண்டவரை தெரிஞ்சுக்கும் போது நம்ம இந்த மாதிரி வந்து படிப்படியா 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 நம்மளுடைய வாழ்க்கையில உயர்ந்து வந்த அது நம்ம வந்து ஒரு நிலையை அடைஞ்ச பிற்பாடு நம்ம என்ன பண்றோம், அவரை தேடுகிற ஒரு உணர்வு இல்லாம ஆண்டவர் தானே அப்படின்ற ஒரு லெத்தாஜிக்கா நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் ஒண்ணு வந்துருது. அந்த மாதிரி நேரங்கள்ல சரி சில நேரங்கள்ல நம்ம வந்து ஆண்டவரை மறந்து விடுகிற சூழ்நிலை கூட நம்ம போயிடுறோம். அவருக்கு நேரம் கொடுக்கறதுல செலவழிக்கிறதுலயும் அவரை நம்ம ஏமாத்துறோம். நம்ம வந்து ஆதி நாட்கள்ல நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு உணர்வை விட்டுட்டு இருக்க 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 இருக்கிற அது குறைஞ்சு அந்த மாதிரி வருது. ஆனா அப்படி செய்யாம முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாமே அதிக அதிகமா கிடைக்க பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆண்டவருடைய கிருபை வேணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு முதலாவது நம்மளுக்கு ஆண்டவரோட கிருபை வேணும். ஆண்டவரோட ஆசீர்வாதம் வேணும். அவரோட தயவு வேணும். அவருடைய இரக்கம் வேணும். அவரோட அன்பு வேணும். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது. அவரு மனசு வச்சால் ஒழிய ஒரு நொடி பொழுது கூட ஏதாவது ஒண்ணு நடந்து நம்மள வந்து எது வேணாலும் நடக்கலாம். இப்ப யாருக்கோ பக்கத்துல ஏதாவது ஒண்ணு வந்து விழும். ஆனா ஒரு செருப்பே வழிக்கு நம்ம சர்க்குன்னு விழுற மாதிரி வரும். டக்குன்னு எதையாவது ஒண்ணு நம்ம புடிச்சு நின்றோம். அப்ப நமக்கு ஒரு ஒரு மரண பயமா ஒரு பயம் ஒண்ணு வரும். ஐயோ! வலிக்கிட்டு இருந்தேன்னா கை ஒடிஞ்சிருக்குமோ, கால் ஒடிஞ்சிட்டு இருக்குமோ அப்படின்றது. இப்ப வண்டியில போய்க்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோ, அப்படியே ஒரு ஆசரா மாதிரி ஒரு பஸ் வந்துட்டு போனாலே நம்ம ரொம்ப ஒரு மரண பயத்தை உணர்ந்தா மாதிரி நம்ம ஐயோ! ஒரே அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்மள காப்பாத்துறது எல்லாமே ஆண்டவர். நம்ம ஆண்டவரை தேடி அவரோட வேதத்தை வாசித்து பைபிள் ஜெபத்தை பண்ணிட்டு போகும்போது அவர் நமக்கு என்ன பண்றாரு, அந்த நாளை நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு போறோம் இல்லைங்களா? ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு போகும்போது அப்ப அவர் என்ன பண்றாரு, நமக்கு உண்டான நம்மளோட தேவைகள் என்னவோ எல்லாவற்றையும் தானா சந்திச்சுக்கிட்டே வர்றாரு. அதனாலதான் சொன்னது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவரோட ராஜ்யத்துல நம்மளுக்கு என்ன என்ன நம்மளுக்கு கிடைக்கும், எப்படி எப்படியெல்லாம் நம்ம இருந்தா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 3 நீதிமொழிகள் 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. ஆண்டவருடைய கிருபை, அவரோட சத்தியம், இந்த வேதமானது உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நீ இவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆண்டவருடைய வார்த்தையை, அவரோட வசனத்தை நாம அதை வந்து இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளும் போது அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். பைபிள் வாஸ்தமா, ஜெபம் பண்ணோமா, முடிஞ்சிருச்சா, அதோட ராத்திரிக்கு திருப்பவும் பைபிள். அப்படி இல்லாம உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சும்மா நீங்க நடந்து போறீங்களா, ஏசப்பா இந்த நாளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நான் போற காரியம் எனக்கு ஜெயமா முடிக்கட்டும் அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து வேண்டிக் கொள்ளணும். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நம்ம நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆண்டவரோட கூட நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தப்பான காரியத்துல நம்ம ஈடுபடும் போதோ இல்ல ஒரு பயமில்லாத ஒரு சூழ்நிலை வரும்போதோ அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, இது தப்பு, இதை செய்யாத, இதனால இது வரும்ன்றத நமக்கு ஆவியானவர் உணர்த்துவாரு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆண்டவரை நம்ம கனம் பண்ணும்போது அதற்குண்டான ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நம்ம என்ன தேவைகள் இருக்குதோ, என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமோ அது எல்லாமே நமக்கு நிறைவேற்றப்படும். இதுக்காக தான் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இதுக்கெல்லாம் நம்ம எந்த வித எக்ஸ்கியூஸ் எதுவும் நம்ம கொடுக்காம இப்படி நம்ம பண்ணும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கும்போது அவர் நமக்கு தேவனுடைய நீதி அது என்னவோ அந்த நீதியை நம்மளுக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
இது எனக்கு உணர்த்தப்பட்டது. கொஞ்ச நாட்களாகவே இந்த வெயில்னால ரொம்ப தூக்கம் வருது. சரியான நேரங்கள்ல தூக்கம் வராம, விடிய விடிய தூக்கம் வருது. அந்த மாரி கொஞ்சம் பிரேயர் அட்டெண்ட் பண்ண முடியாம, அ ம செ இந்த மாரி பல சூழ்நிலைகள் இருக்கும்போது, எனக்கு இது உணர்த்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எதுவா இருந்தாலும் சரி, முதல்ல நானு என்ன பண்ணணுமோ, இந்த பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது. இந்த காரியங்கள்ல நான் வந்து முக்கியத்துவம் குடுத்து பண்ணணும் ஏசப்பா. அந்த மாரி நான் சோர்ந்து போற நேரத்துல, எனக்கு வந்து நீங்க பலன் குடுங்க. வேத வசனத்த இத நம்ம வாசித்துக்கிட்டு, அ மத்த காரியங்கள நம்ம செய்யும்போது, போகும்போதும், வரும்போதும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு, ஆண்டவர்ட்ட ஒப்படைச்சுட்டு, பேசிக்கிட்டே போகும்போது, வரும்போது, இது செய்யும்போது, எல்லா காரியங்களும் ஜெயமா நம்மளுக்கு நடக்கிறத நம்மளால வந்து உணர முடியும். அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.